நம்ம சேனல்ல பொதுவா அதிகமா ஹிஸ்ட்ரி வீடியோஸும் அப்புறம் ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பிளைனர்ஸும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோட வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐம் வெரி சாரி. இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வீடியோ பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்டென்ட் ஒன்று பார்க்க போகிறோம். சென்னையில் எனக்கு ரொம்ப சமீபத்தில் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்க ஒரு பிளேஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற ஒரு இடம் வந்து சென்னையில் தாம்பரம் அடுத்து சேலியூரில் இருக்க ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகளுடைய சபை. வணக்கம் கண்மணிஸ், இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சமயத்தை நம்ம சார்ந்திருப்போம். பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்குற நீங்களாக இருந்தாலும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம், இன்னும் பிற மதங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு ரிலீஜியனை வந்து சார்ந்திருப்போம். இப்போ இந்த சமயம் அப்படின்றது வந்து யாருக்காக படைக்கப்பட்டது, யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மனுஷனுக்காக இல்லையா? இந்த மனித வாழ்க்கையை நம்ம வந்து முழுமையாக வாழணும், மேம்பட்டு வாழணும், நம்மளுடைய மனுஷ வாழ்க்கையை வந்து பரிபூர்ணமாக நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக, பெட்டர்மெண்ட்காக தான் இந்த சமயம் அப்படின்றது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் எனக்கு என்னவோ வந்து நாள் ஆக ஆக நம்ம அதிலிருந்து விலகி வந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு எண்ணம். அந்த சமயம் அப்படின்றது வந்து இன்னமும் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வந்து வலுவாயிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கான ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சமயம் அப்படின்றது இப்போதைய மனுஷன் வந்து ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து அடைச்சிட்டா மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதனாலேயே நான் வந்து அதிகமாக சித்தர்களுடைய ஒர்க்ஸை வந்து தேடி போக ஆரம்பித்தேன். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், அதன் தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு ஆசிவகமாகட்டும், ஸோ அதுக்கப்புறமா சித்தர்களுடைய எழுத்துக்கள், அவங்களுடைய சீரீஸ் அப்படின்லாம் போயிட்டுருப்பேன். ஏன்னா சமயம் அப்படின்றதுல ஒரு பக்கம் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், இறைவனை துதித்தல், அதனால் கிடைக்கிற சந்தோஷம், இறைவனை பார்க்குறதால கிடைக்கிற சந்தோஷம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமயத்தோட ஆக்சுவலான அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம மனுஷ வாழ்க்கைக்கான தேடலுக்கான பதில் இல்லையா? நம்ம மனுஷ வாழ்க்கையை இன்னும் மேம்பட்டு இன்னும் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்றத நம்மளே உணரணும், நம்மளோட மெய்யறிவால் உணரணும். ஸோ அதுதான் அல்டிமேட் கான்செப்ட் அப்படின்னு நான் எப்போவுமே நம்புவேன். ஸோ அப்படி பார்த்தா இறைவனை அறிதல் அப்படின்ற கான்செப்டே என்ன அப்படின்னா நம்மை நாமே அறியறது அப்படின்றத இறைவனை அறியறதா இருக்கும். அதனால் அந்த வகையில் என்ன கேட்டால் நான் வந்து சென்னையில் நிறைய கோயில்களுக்கு போவேன். கோயில்களுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய சபைகளுக்கு போவேன், மடங்களுக்கு போவேன். அதில் வந்து முக்கியமாக அந்த பட்டினத்தார் கோயிலாகட்டும், அதுக்கப்புறமா பாம்பன் சுவாமிகள் கோயிலாக இருக்கட்டும், அது வந்து சென்னையில் கலக்ஷேத்ரா பக்கத்தில் இருக்குது, திருவான்மியூரில். ஸோ அது ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப அது ஒரு கோயிலும் இல்லாமல் சபையும் இல்லாமல் அது அந்த இடமே வந்து ஒரு நல்ல ஒரு நன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு யுஃபோரியா கொடுக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நான் போகிற இடங்கள் அதெல்லாமே. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து சமீபமாக எனக்கு ஒரு நன்னிலை, ஒரு யுஃபோரியா கொடுத்த ஒரு இடம் அப்படின்னா வந்து இந்த தாம்பரம் பக்கத்தில் சேலியூரில் இருக்க இந்த சச்சிதானந்த சுவாமிகளுடைய திருச்சபை. எனக்கு உள்ளே போனப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் யதார்த்தமாலாம் அந்த இடத்த கண்டுபிடிக்கல. அது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தார். அது அந்த சபையில் இருக்கவங்க வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், என்னுடைய சித்தர் சீரீஸ்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, நம்மளுடைய தேடெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை மாதிரியான ஆட்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் போனேன். கரெக்டாக இந்த வருஷம் தொடங்கும் போது நான் போனேன். போனதுக்கப்புறமா வந்து நம்ம நண்பர் சொன்னது வந்து சரி அப்படின்னு தான் பட்டது. ஏன்னா எனக்கு போன உடனே எனக்கு ரொம்பவுமே அந்த இடம் பிடிச்சிருந்தது. எப்படின்னா சென்னையில் ரொம்ப கம்மியான இடங்கள் தான் இந்த மாதிரி அமைதியாக இருக்க மாதிரி. ஸோ அங்கே வந்து நிறைய மரங்கள் சூழ்ந்த ஒரு அமைதியான இடம். அந்த இடத்துல வந்து ஒரு பழைய கிணறு, இது வந்து அந்த சுவாமிகள் இருக்கும்போது அவர் வந்து இந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொன்ன ஒரு கிணறு. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு மகா சமாதி அடைஞ்ச இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து அந்த மண்டபத்தில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி நம்ம வெளியில் போனோன்னா நான் சொன்ன இந்த தோட்டம் இதெல்லாமே இருக்குது, அந்த கிணறு. அந்த கிணறை தாண்டி போய் பார்த்தோன்னா அங்கே அந்த அவர் சுவாமிகள் சென்னைக்கு வந்த காலத்திலிருந்து இவர் மேலே நம்பிக்கை கொண்டு வந்த சீடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ வரைக்கும் இருந்த சீடர்கள், அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளாக அங்கேயே நல்லடக்கமாக இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து லைனாக அவங்களுடைய சமாதிகளுமே இருந்தது. ஸோ அதை தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக விறகு வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இங்கே தினமும் வர எளிய மக்களுக்காக இலவசமாக சாப்பாடு போடுறாங்க அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக நான் போன அன்றைக்கி கரெக்டாக மதிய நேரத்தில் நான் போயிருந்தேன். அங்கே உட்காந்து அந்த மக்களோடு உட்காந்து நானும் வந்து சாப்பிட்டேன்.
ஒரு மாதிரி ரொம்பவுமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா? அமைதியான ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு அடுத்ததாக அங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது வந்து அங்கே ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. அவங்க உட்காந்து வந்து அந்த அந்த மடத்துக்கு சபைக்கு தேவையான வேலைகள்லாம் செய்கிறது. அவங்க யாருமே வந்து இருக்கிற நார்மல் லைஃப்பை வந்து விட்டுட்டு வரல. அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்காங்க. பட் மத்தியானத்தில் அவங்களோட ஃப்ரீ டைமில் ஆண்களோ பெண்களோ அவங்கவுங்க ஃப்ரீ டைமில் வந்து முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சு அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பரம்பரையாகவே தலைமுறையாகவே வந்து இந்த பிலீவர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அமைதியாக உட்காந்து ஒரு செட் ஆஃப் லேடிஸ் வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் பேச ஆரம்பித்தேன். இவரை பற்றி கேட்டால் ரொம்ப ஆசையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ க்யூரியாசிட்டி இருக்குது. அவர் சுவாமி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் அவங்க சொல்கிறது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேறு பாஷை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒன் லைனர்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ யார்கிட்ட பேச ஆரம்பித்தாங்களே முதல்ல அவங்க வந்து சொல்ல தொடங்குற ஒரு வார்த்தை அப்படின்னா வந்து ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள் அப்படின்னு. ஸோ இதை சொல்லிட்டு தான் வந்து அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு வந்து யார் இது வரைக்கும் நமக்கு தெரியாதவங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. அவர் எங்கே வந்து முதல்ல வந்தார் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேருந்து அவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? எனக்கு இந்த சபையை போய் பார்க்கணும், யார் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்ததுக்கான காரணம் என்ன, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எப்படி எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னா அந்த நண்பர் எனக்கு அனுப்பின அந்த ஒரு ஃபோட்டோ தான். 1901 வருஷத்தில் அச்சிடப்பட்ட ஒரு பத்திரிகை. அது யாரோடது அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் அவருடைய கல்யாண பத்திரிகை. ஸோ அதில் வந்து வரியே வந்து ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள் திருவருளால் எனது சிரேஷ்டகுமாரன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட் ப்ளீடர் சிரஞ்சீவி கவிராஜர் சிதம்பரம் பிள்ளைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு ஸோ அண்ட் ஸோ இது வந்து உலகநாதம் பிள்ளை வக்கீல் ஓட்டப்பிடாரம் அப்படின்னு வ.உ.சி. அவர்களுடைய கல்யாண பத்திரிகையோட முதல் வரியே வந்து இவருடைய இந்த சுவாமிகளுடைய நல்லாசியினால் அப்படின்றது. ஸோ யார் இவர்? அப்போது அந்த காலத்தில் 1901 வந்து இந்த மாதிரியான ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ இவர் இங்கே சென்னையில் அவர் வந்து மகாசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து உள்ளே போனேன். இப்போது வ.உ.சி. அவர்களுடைய கல்யாண பத்திரிகையே வந்து வரியிலே இவரோட பேர் தான் இருக்குது அப்படின்னும் போது யார் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஸோ அங்கே இருக்க அந்த நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன கதையின்படி 1938 வருஷத்தில் திண்டுக்கல்ல தான் முதல்ல இவங்க திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து சுவாமியை வந்து பார்க்குறாங்க. இப்போது அந்த ஊருக்குள்ளே அந்த கணக்கன்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்துக்கு வந்து வராங்க. இவர் வராரு. வந்த உடனே அங்கே இருக்க மக்களுக்கு வந்து இவர் யார் அப்படின்னு தெரியல. இவர் வந்து இவருடைய போதனைகளை அங்கே இருக்க மக்களுக்கு வந்து எளிய மக்களுக்கு வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சாதாரண மக்களாக வந்து அவர் பழக தொடங்குறாரு. அவர் போக போக அவரால் ஈர்க்கப்பட்ட அந்த மக்கள் வந்து அவருடைய போதனைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் ரொம்ப காம்ப்ளெக்ஸான இதுவெல்லாம் இல்லை. இவருடைய போதனைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண மனுஷங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்லைனர்ஸ் தான். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள். இது வந்து கேட்கும்போது சிம்பிளாக இருந்தாலும் இதில் ரொம்ப ஒரு உள் அர்த்தம் இருக்குது. அதாவது அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள் அப்படின் போது அறிவே கடவுள் இல்லையா? அதாவது கடவுளை வந்து வெளியில் எங்கேயுமே தேடாத, உள்ளதாக இருக்குது. உன்னுடைய மெய் அறிவு இருக்கு இல்லையா? உண்மை அறிவு என்ன அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டனா அதுதான் வந்து கடவுளை தெரிந்ததாக ஆகும் அப்படின்றது. இதையே தான் நம்ம சித்தர் சீரீஸ்லையுமே இதையே தான் நான் சொல்லியிருப்பேன். மெய் அறிவு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானமே கடவுள் அப்படின்னு. இப்போ இவருடைய போதனைகள் எடுத்தோன்னா இந்த ஆரம்பத்தில் இந்த 4 வரிகள் சொல்கிறாங்க இல்லையா? இந்த 4 வரியுடைய உண்மை தான் அவருடைய பேர்லையும் இருக்குது. இப்போ சுவாமிகளுடைய பேர் என்ன? சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம். அதாவது வடமொழியோடைய பேர் இது. சத் சித் ஆனந்தம். சத்துனா என்ன? சத்துனா வந்து சத்தியம், உண்மை. சித்துனா சித்தம், அறிவு. ஆனந்தம்னா என்ன? பிளிஸ், இன்பம் இல்லையா? இப்போது உண்மையான அறிவே ஆனந்தம், சத் சித் ஆனந்தம் அப்படின்றது தான் வந்து சுவாமிகளுடைய பேரில் இருக்குது, சச்சிதானந்தம் அப்படின்னு. அடுத்தது ஒன்று சொல்லியிருக்காரு, தன்னை அறிய வேண்டும், சாராமல் சார வேண்டும், பின்னை அறிவதெல்லாம் பேயறிவாகும் அப்படின்னு. அதாவது தன்னை அறியறது அப்படின்றது நாமளே நம்ம யார், நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்றது அறியறது. அதே மாதிரி சாராமல் சார வேண்டும் வந்து பற்றில்லாமல் வாழ்வது அப்படின்றது. இன்னொரு வார்த்தையில் கூட எழுதியிருந்தார். அதாவது கடவுளோட ஒன்றாயிரு, அதுக்காக வந்து காட்டுக்கு போயிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதாவது நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போதும் கடவுளோடு இருக்கலாம், நம்ம வந்து அதுக்காக துறவரம் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. சாராமல் சாருவது. அப்புறம் பின்னை அறிவதெல்லாம் பேயறிவாகும் அப்படின்றது. அதாவது இந்த நிலையற்ற உலக வாழ்க்கையை பற்றின அறிவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவையில்லாத பயனற்றது, பேயறிவாகும் அப்படின்றது. முதல்ல நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நீயே
உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நிச்சயமாக கருதிக்கொள் அப்படின்னு. இப்போ நீ பார்க்குற இல்லையா, இந்த உலகத்தை வந்து நீ பார்க்கும்போது மனுஷ மனசு என்ன பண்ணுன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படும். ஐயோ இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. மனுஷத்துக்கு தேவை அப்படின்றது வேற, ஆசை அப்படின்றது வேறு. ஆனால் மனுஷ மனசு வந்து எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்படும். இப்போது நீ பார்க்குற எல்லாமே நிலையில்லாதது, எல்லாமே மாயை, இது எல்லாத்துக்குமே வந்து அழிவுன்னு ஒன்று இருக்குது, எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியதான் உன் கண்ணு முன்னாடி மாயையாக இருந்து உனக்கு ஆசையை காட்டுது அப்படின்றத மனசில் எப்போவுமே வச்சுக்கோ. ஸோ பேக் ஆஃப் த மைண்டில் அது இருந்ததுன்னா உனக்கு இந்த மாயை அப்படின்றதே ஏற்படாது அப்படின்றாரு. எனக்கு இவருடைய போதனைகளில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு வரியை வந்து நான் இப்போ சொல்கிறேன். சும்மா இருக்கும்போது தன் மனம் அடக்கி பழகு அப்படின்னு. இது வந்து கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது சில விஷயங்கள் டேக்அவே இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த சபைக்கு போகும்போது என்னோட டேக்அவே வந்து இந்த ஒரு வரியை தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சும்மா இருக்கிறது அப்படின்னா அதை தான் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தனியாக இருக்கும்போது, ஒருத்தவங்க தனியாக இருக்கும்போது நம்மளோட எண்ணங்களும் நம்மளுடைய செயல்களும் யாருமே நம்மளை மானிட்டர் பண்ணலை, நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னும் போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் என்னவா இயங்குதோ, எப்படி இயங்குதோ அதுதான் நம்ம. அதை தாண்டி நம்ம வந்து சபையில் ஒரு 4 பேருக்கு மத்தியில் வந்து நம்ம பேசுகிறதோ, நம்ம கேமரா முன்னாடி பேசுகிறதோ, இல்லை ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு அப்படின்னும் போது பேசுகிறதோ, அது வந்து இந்த சமுதாயத்துக்காக நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் அது. ஸோ தனியாக நம்ம என்னவா இருக்கும் அதுதான் உண்மை. அப்போது தனியாக இருக்கும்போது தன் மனம் அடக்கி பழகிக்கொள் அப்படின்றது வந்து, நீ யார் பார்க்குறாங்களையோ பார்க்கலையோ உன்னுடைய தனிமையின் போது உன்னுடைய மனசை வந்து அடக்க கற்றுக்கோ, எங்கேயும் மலைப்பாய விடாத. ஸோ அந்த கலை வந்து கைவர பெற்றாலே ஒருத்தன் வந்து அடுத்த நிலைக்கு போவான், ஞான நிலைக்கு போவான் அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து வானத்திலேருந்து வந்துட்டாங்க, இல்லை சுவாமியே வந்து அவதாரம் எடுத்து வந்துட்டாங்க அப்படின்லாம் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்க மாட்டேன். என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, மனுஷங்கள் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரியான பிறப்பிலேயே ஒரு இயல்போடு வந்து பிறக்கிறாங்க. ஸோ நம்மளில் எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் வந்து தோன்றினாலும் நம்மளில் ரொம்ப சில பேருக்கு தான் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய ஞானத்தோடு பிறக்கிறாங்க அவங்க பிறக்கும் போதே. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை யாருக்கும் எந்த உபத்திரவமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறதே ஒரு மனுஷ வாழ்க்கையில் பெரிய சாதனை தான். அப்படி ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து அவங்க பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் மற்ற மனுஷங்களும் வந்து ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக பிறந்திருக்காங்க. ஸோ அது வந்து அது இன்னுமுமே வந்து ஒரு பெட்டர் பர்பஸ் இல்லையா. சரி, இப்போ நம்மளோட சுவாமிகள் கதைக்கு போகலாம். இப்போ சச்சிதானந்த சுவாமி வந்து 1938 வருஷம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தார் இல்லையா. வந்தப்போ இந்த மக்களுக்கு இந்த சாதாரண அந்த போதனைகள்லாம் வந்து சொல்கிறாரு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு 1938 ஒரு 2 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கணக்கன்பதி அப்படின்ற ஊரில் இவருக்காக ஒரு மடத்தை நிறுவுறாங்க. அங்கே இருந்து நீங்கள் இந்த மக்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுடைய போதனைகள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இவருடைய சீடர்கள்லாம் வந்து அங்கே நிறுவுறாங்க. அங்கே ஒரு 3-3.5 வருஷம் அங்கே சுவாமிகள் இருக்கிறாரு. திண்டுக்கலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டோட நிறைய பகுதிகளுக்கு, நிறைய கோயில்களுக்கு, திருத்தலங்களுக்கெல்லாம் போயிருக்காரு. நிறைய எளிய மக்கள்லாம் வந்து சந்திச்சிருக்காரு. அப்புறம் தென் தமிழக ஒரு பகுதிகளில் வந்து நிறைய போயிருக்காரு. கேரளா, அப்புறம் இலங்கை, அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாலையும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நாசிக், காசி, பஞ்சவடி அப்படின்ற ஒரு குகையில் ரொம்ப நாள் வந்து தியானத்தில் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியாக திண்டுக்கல் வந்திருக்காரு. 1945 வருஷம் 40களில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்துக்கு போயிட்டு அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தோட கவர்னருடைய கேம்ப் கிளார்க் ஒருத்தர் இருந்திருக்காரு, தனபால் அப்படின்னு. அவரும் வந்து சுவாமிகளுடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு சீடராக இருக்காரு. ஸோ அவரோட வந்து இந்த விருந்தினர் மாளிகையில் ரொம்ப காலம் தங்கி இருந்திருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த காலத்தோட கவர்னர் ஆர்கிபால்ட் எட்வர்ட் வந்து சுவாமிகளுடைய போதனைகளாலையும் அவருடைய சிந்தனைகளாலையும் ஈர்க்கப்பட்டு அவர் மேலே வந்து மரியாதையும் ஈடுபாடும் கொண்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து எந்த ஞானியாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே கடந்தவங்க இல்லையா. ஸோ பொதுவாக ஞானிகளுக்கு அவங்களுடைய முடிவு காலம் எது, இந்த உடலை விட்டு போக வேண்டிய டைம் எது அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து 46வது வருஷத்தில் அவருடைய சீடர்களை கூப்பிட்டு இந்த உடலை வந்து உயிர் பிரிய வேண்டிய நேரம், முக்தி அடைகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி அவருடைய சீடர்களால் இங்கே தாம்பரத்தில் கடைசியாக வந்து இங்கே முக்தி அடைஞ்சிருக்காரு. ஸோ 19th நவம்பர் 1946 தாம்பரமில் இருக்க சபையில் சுவாமி அவர்கள் மகா சமாதி அடைகிறாரு. ஸோ அதை தொடர்ந்து அங்கேயே இருந்து அவருடைய சீடர்கள்லாம் வந்து அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே வழி வழியாக அவருடைய சீடர்கள்லாம் இருந்து அவர்களுடைய ஐடியாலஜி, சுவாமியோடைய போதனைகள் என்னென்ன அப்படின்றத மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கணக்கன்பட்டியில், திண்டுக்கல்ல இருக்க கணக்கன்பட்டியில் அவர் இருந்த ஆரம்ப காலங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த எளிய மக்களோடைய அவர் பழகின கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே இருக்க மக்கள்
மக்கள் இன்னமும் வந்து அதை வாஞ்சையாக வந்து சொல்கிறாங்க. நமக்கு எப்போவுமே இந்த அற்புதங்கள் அப்படின்றது எப்போவுமே எளிய மக்களுக்கு அது பார்க்கும்போது தான் நம்புவாங்க. ஸோ இவருமே வந்து நிறைய ஆரம்ப காலத்தில் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாள் வந்து அங்கே செங்கல் அறுத்து வச்சுருந்தாங்களாம், ரொம்ப சாதாரண மக்கள். ஸோ செங்கல் அறுத்து வச்சோன்னே இப்போ தான் மழை வந்து இருட்டிட்டு வருது. ஐயோ இப்போ தானே கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையும் பண்ணோம், மழை வருது அப்படின்ன உடனே சுவாமி வந்து வெளியில் பார்த்துட்டு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும், பார்த்தா சாலையோட ஒரு பக்கம் எங்கே செங்கல் அறுத்தாங்களோ அந்த பக்கம் வந்து மழை வராமல் இருந்ததாகவும், மற்ற இடங்கள்லாம் வந்து மழை வந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து தீராத வயிற்று வலி நோயை வந்து குணப்படுத்தியிருக்காரு. இது யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அவர் குணப்படுத்தியிருக்காரு, அவருடைய வாக்குனால குணப்படுத்தியிருக்காரு அப்படின்லாம் வந்து நம்புகிறாங்க. பட் அந்த எளிய மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஞானத்தை சொல்லி கொடுத்தார் இல்லையா, அதுதான் வந்து ஆகச்சிறந்த அற்புதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு மெயினான தேடல் வீடியோ ஒன்று பார்த்தோம். இது எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல, எத்தனை பேருக்கு வந்து இது உதவியாக இருந்திருக்கும்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்க இல்லை இன்னைக்காவது சென்னைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.